எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நாளைய தினம் நமக்கு மார்கழி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? இப்படி இந்த மார்கழி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை கடைபிடிப்பதன் பலனாக கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் தீரும், பணம் மழை போல சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அப்படி எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும், அதே சமயத்தில் இந்த குறித்த நாளன்னைக்கு அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவில் வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, வாசலில் பெருசாக அழகாக கோலம் போடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். மற்ற நாட்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கும் பொழுது ரொம்பவுமே விசேஷம். அதுலேயும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப அழகாக கோலம் போட்டு நம்ம வீட்டில் பூஜைகள் எல்லாமே சிறப்பான முறையில் செய்வோம். அப்படி இந்த பொன்னான நாளன்னைக்கு நம்ம ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை கட்டாயம் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த சிக்கல்களும் தீரும். அப்படி என்னங்கிறத பார்த்துடலாமா? முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்ததுமே வாசல் கூட்டி தண்ணீர் தெளிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்வோம். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது தாண்டவமாடும். மார்கழி மாதத்தில் இரவு நேரத்தில் கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. கண்டிப்பாக நம்ம காலை நேரத்தில் எழுந்து பெண்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வாசல் கதவை திறந்து கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்யணும். மார்கழி மாதத்தில் பொதுவாக எல்லாருடைய வீடுகளிலுமே பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்வோம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வாய்ப்பில்லை, அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட மஞ்சள் கலந்த நீர் கொண்டு தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்தாலே போதும், கட்டாயம் இந்த மார்கழி மாத வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். இந்த மார்கழி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ நீரை கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வாசலில் தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். பசுஞ்சாணம் தெளித்து முடிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த விசேஷ நீரை தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை நீங்கள் பசுஞ்சாணம் தெளிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட மஞ்சள் நீர் நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் மஞ்சள் நீர் தெளித்து சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷ நீரையும் தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த நீரை தெளிப்பதற்குண்டான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நீரில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்ல தெய்வாம்சம் நிறைந்த பொருட்கள். இப்படி இந்த இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது வாசலில் நான் சொல்லக்கூடிய இந்த விசேஷ நீரை தெளிப்பதன் பலனா நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலும் மட்டுப்படும். அதே சமயத்தில் நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பொதுவாகவே வீட்டு வாசலில் கோலம் போட்டு இரண்டு பக்கங்களையும் விளக்கு வைத்து இறைவனை வேண்டி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தெய்வங்கள் நம்ம வீடை தேடி ஓடோடி வருவாங்க. அதில் இந்த குறிப்பிட்ட மார்கழி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வாம்சம் நிறைந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் வாசலில் நீர் தெளித்து அதுக்கப்புறம் கோலம் போட்டு நீங்கள் வரவேற்றீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு வந்த தெய்வங்கள் என்றென்றைக்குமே நம்மளோடு குடியிருந்து நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான இன்னல்கள்லேருந்தும் நம்மளை காத்துருள்வாங்க. சரி, அப்படி அந்த விசேஷ நீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் தண்ணீர் முழுவதுமே நிரப்பிக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் சிறிய அளவில் மக்கில் நீங்கள் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணீர் தெளிப்பதற்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய வாசல்னால் பக்கெட்டில் எடுத்துக்கோங்க, சின்ன வாசல்னால் நீங்கள் ஒரு மக்கில் கூட தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் இடிக்கிற கல்லில் வச்சு இடித்து பொடியாக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த குறிப்பிட்ட நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். அப்படி என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா பச்சை கற்பூரம் 2 துண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 கிராம்பு எடுத்துகிட்டு இது எல்லாமே நல்லா 1-2 இடித்து அதனுடைய வாசம் நமக்கு நாசிகளை தொடக்கூடிய விதத்தில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பொடியை அந்த நீரில் சேர்ப்பது, மஞ்சள் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். அந்த நீர் அப்படியே இருக்கட்டும். காலை நேரத்தில் எழுந்ததுக்கப்புறமா அந்த நீரை கொண்டு நீங்கள் வீட்டு வாசலை தெளிப்பது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுக்கும் இந்த குறிப்பிட்ட விசேஷ நீரானது காக்கும் கவசமாக இருந்து எல்லா விதமான துர்தேவதைகளையும் விரட்டடிக்கும். அதனால் இந்த விசேஷ நீரை நாளைய தினம் கண்டிப்பாக வீட்டு வாசலில் தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடச்சி விட்டுட்டு கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்யணும். கோலம் போடும் பொழுது அரிசி மாவு கோலம் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை பொடி தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து அந்த வாசம் இருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்தாலே போதும், கட்டாயம் நமக்கு எல்லா விதமான நல்லவைகளும் இனி தேடி வரும். நிலைவாசலுக்கும் துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்து நிலைவாசலுக்கு பூக்கள் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. வாசலில் 2 பக்கங்களில் எப்பயும் போல் விளக்கு வைப்பது அப்படிங்கிறதையும் கடைபிடிக்கணும்.
செய்யணும். எல்லாமே செய்யக்கூடிய செயல்கள் தான். ஆனால் கூடுதலாக நம்ம இந்த விசேஷ நீர் தெளிப்பது அப்படிங்கிறது தான் செய்கிறோம். இப்படி நம்ம செய்து நம்ம வீட்டு வாசல்லையும் சரி, நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் சரி விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் நம் வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் தேடி ஓடோடி வருவாங்க. இது நம்ம வாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பூஜை அறை. பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத எல்லாருமே செய்வோம் தான். அப்படி இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களையும் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம கல்லுப்பு வாங்குவது, இதர மங்கள பொருட்களை குறிப்பிட்டு சுக்கிரஹோரை நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறத செய்வோம். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த குறித்த மார்கழி வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருளையும் சேர்த்து வாங்குங்க. சரி, அப்படி என்ன அந்த பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நமக்கு பணவரவை கொட்டி தரக்கூடிய ஜாதிக்காய். ஜாதிக்காய் பொதுவாக பொடி வகையாக வாங்கினாலும் சரி, இல்லை முழு ஜாதிக்காய் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கணும். நிறைய பேர் ஜாதிக்காயை பயன்படுத்தி பரிகாரங்கள் மேற்கொள்வது, வெள்ளிக்கிழமை நாட்களில் குறிப்பிட்டு பரிகாரங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம். பணவரவு கூடுவதற்காக செய்யக்கூடிய இந்த ஒரு முயற்சியை இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நமக்கு பணவரவானது கூடிக்கொண்டே இருக்கும். நிறைய ஜாதிக்காய் தேவை கிடையாதுங்க. 1 இல்லைனா 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஜாதிக்காய் வாங்கிட்டு அதை நம்ம வீட்டு பூஜை அறையில், அதுவும் சுக்கிரஹோரை நேரம் பார்த்து வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கிட்டு அதை நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடங்களில், நகைகள் வைக்கக்கூடிய இடங்களில் வைத்தாலே போதும். நிச்சயமாக நம்ம வீடுகளில் அள்ள அள்ள குறையாத பணவரவானது கூடிக்கொண்டே இருக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தடங்கள் அனைத்துமே விலகுவதற்குண்டான அருளை தான் இந்த மார்கழி வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு பெற்றுத்தரும். அப்படிங்கிறதால கட்டாயமாக நான் சொன்ன இந்த ஒரு பொருளையும் வைத்து வணங்குங்க. அடுத்ததாக மூன்றாவது கடைபிடிக்க வேண்டியது, இந்த குறித்த நாளன்னைக்கு பக்கத்தில் நீங்கள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அம்மன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லை விநாயகர் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லை சிவபெருமானுக்கு உண்டான ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு மேற்கொண்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு பிரித்தமான பொருள். அப்படி அந்த பொருளை நம்ம நாளைய தினம் கோவில்களுக்கு செல்லும் பொழுது வாங்கி தந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஐஸ்வர்ய தடைகளும் விலகும். சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் நாளைய தினத்தை நீங்கள் வரவேற்று மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகள், மகாலட்சுமி தாயாருக்குண்டான போற்றிகள் அனைத்தையுமே சொல்லி நம்ம வீடுகளில் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கேட்டதற்கும் மேலான பலன் கிடைப்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மார்கழி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.